நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம். நான் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்த ஸ்வகாதிகா சௌத்ரி. பல ஆண்டுகளாக என் பெற்றோரிடமிருந்தும் மற்ற குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் நான் பெற்ற ஆழமான காயங்களை எனக்கு சுமந்து வந்தேன். சிறு வயதிலிருந்தே ஒரு பெண்ணாக பயம் எனக்குள் தொடர்ந்து புகுத்தப்பட்டது. காலப்போக்கில் அந்த பயம் என் மனதில் ஆழமாக வேரூன்றி ஒரு திட்டமாக மாறி திருமணத்திற்கு பிறகும் என் வாழ்க்கையை தொடர்ந்து பாதித்தது. என் கணவரிடம் கூட என் உணர்வுகளை தாராளமாக வெளிப்படுத்துவது எனக்கு கடினமாக இருந்தது. யாராவது என்னை காயப்படுத்தும் போதெல்லாம் என் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை அடக்கி விடுவேன். வெளிப்படுத்தப்படாத அந்த காயங்கள் எனக்குள் குவிந்து உள் அழுத்தம், எரிச்சல் மற்றும் அதிருப்தியை உருவாக்கின. இறுதியில் எல்லாவற்றையும் நீண்ட காலமாக உள்ளே அடக்கி வைத்த பிறகு நான் கோபத்தில் வெடித்து விடுவேன். இது என் உறவுகளை பாதித்தது, தேவையற்ற மோதல்களை உருவாக்கியது. என் கனவுகளில் பல நிறைவேறாமல் இருந்தன. அதன் காரணமாக என் சூழ்நிலைகளுக்கு நான் அடிக்கடி மற்றவர்களை குறை கூறுவேன். மன்னிப்பது எனக்குள் கடினமாக இருந்தது. மற்றவர்களை அவர்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள நான் மிகவும் சிரமப்பட்டேன். மேலும் என்னையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாளடைவில் என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை என்று நான் உணரத் தொடங்கினேன். என் உள்மனம் துன்பம், பயம், பாதுகாப்பின்மை மற்றும் ஏமாற்றத்தால் பாரமானது. இந்த உணர்ச்சி சுமை என் உடல் நலத்தை கணிசமாக பாதிக்க தொடங்கியது. நான் தொடர்ந்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டேன். மேலும் ஆழ்ந்த பாதுகாப்பின்மையை உணர்ந்தேன். என் வாழ்க்கையின் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் 81,000 தீட்சை யஜ்ஞத்தில் பல்வேறு கல்கி குருகுல நிகழ்வுகளில் பங்கேற்று வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் எனக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை விரிக்கத் தொடங்கினேன். தேங்கி இருந்த காயங்களின் சுமை படிப்படியாக கரையத் தொடங்கியது. இன்று என்னால் மக்களை மன்னிக்கவும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது. நான் மற்றவர்களை சந்திக்கும் போது எடை போடுவதற்கு பதிலாக இயல்பாகவே ஏற்பையும் நிபந்தனையற்ற அன்பையும் உணர்கிறேன். முன்பு இல்லாத ஒரு மென்மை, திறந்த மனப்பான்மையும் என் இதயத்தில் இப்போது இருக்கிறது. நான் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று என்னை நானே ஏற்றுக்கொள்ளும் திறன். முன்பு நான் என்னை மற்றவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தேன். இன்று என்னை நானே ஏற்றுக்கொள்வதும் புரிந்து கொள்வதும் கருணை காட்டுவதும் பெருமளவில் அதிகரித்துள்ளது. ஒரு காலத்தில் என் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய பயம், பாதுகாப்பின்மை மற்றும் துன்பம் ஆகியவை பெருமளவில் குறைந்துவிட்டன. பல ஆண்டுகளாக என்னை கட்டுப்படுத்திய அதே உணர்ச்சி போக்குகளால் நான் இப்போது சிக்கிக்கொண்டதாக உணர்வதில்லை. இந்த அகமாற்றத்துடன் என் உடல் நலம் கணிசமாக மேம்பட்டுள்ளது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் எனது உடல்நல பிரச்சனைகளில் கிட்டத்தட்ட 90% நான் குணமடைந்துள்ளேன். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பந்தம் நாளுக்கு நாள் ஆழமாகி வருகிறது. எனது வாழ்வில் அவர்களின் தெய்வீக பிரசன்னம், அன்பு, அக்கறை மற்றும் வழிகாட்டுதலை நான் தொடர்ந்து உணர்கிறேன். இதற்கு முன் நான் ஒருபோதும் அனுபவிக்காத ஒருவித அமைதி எனக்குள் இருக்கிறது. இன்று எந்த ஒரு புறக்காரணமும் இன்றி நிபந்தனையற்ற ஆனந்தத்தை என்னால் அனுபவிக்க முடிகிறது. வாழ்க்கை லகுவாகவும் மேலும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உணர்கிறேன். பயத்திலும் வேதனையிலும் வாழ்வதற்கு பதிலாக இப்போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக பிரசன்னத்தால் நான் ஆதரிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் உணர்கிறேன். நான் முன்பு எப்படி இருந்தேன் என்பதை திரும்பி பார்த்து இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாற்றம் முற்றிலும் அவர்களின் அருளால் மட்டுமே நிகழ்ந்துள்ளது என்பதை என்னால் தெளிவாக காண முடிகிறது. என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே, என் வாழ்வில் ஏற்பட்டுள்ள இந்த ஆழமான மாற்றத்திற்காக நான் உணரும் நன்றியை வெளிப்படுத்த வார்த்தைகள் போதாது. உங்களது தெய்வீக தாமரை திருவடிகளில் என் மனமார்ந்த நன்றியையும் எண்ணற்ற வணக்கங்களையும் சமர்ப்பிக்கிறேன்.